வாழ்த்துக்கள். திருக்குறளும் திருக்குறானும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது, பொதுவாக வாசிக்கும் பொழுது சில வரிகள் நமக்கு நெருடலை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு குறள் தான், ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. என்ன பொருள்னா, பெற்ற தாய் பசியால் வாடினாலும் சரி, தவறான வழியில் சம்பாதித்து பாவத்தில் ஈடுபடுவது மிக பெரும் குற்றம் என்று வள்ளுவன் பேசுகிறான். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, லவ் அன்ன ஃபாத்திமா பின்த முஹம்மதின் சரகத்தில் அகத்தாத்தியதகா, என் அன்பு மகள் ஃபாத்திமாவே பாவத்தில் ஈடுபட்டாலும், பாவமான காரியத்தில் ஈடுபட்டாலும், பாவம் செய்தாலும், திருடினாலும் நான் அவளுடைய கையை வெட்டுவேன் என்று வல்லல் நபி கூறுகிறார்கள். வள்ளுவனும் வல்லல் நபியும் எந்த சூழ்நிலையிலையும் தன் தாயை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது தான் பெற்ற பிள்ளையை காப்பாற்றுவதற்காகவோ பாவத்தில் ஈடுபடுவது அது ஆகுமானது அல்ல, அறம் சார்ந்தது அல்ல என்பதை உணர்த்துகிறார்கள். இன்றைய அரசை எடுத்துக்கொள்ளுங்கள். பல பெண்களினுடைய குடும்பத்தை அழித்து, பல பெண்களை விதவைகளாக்கி, பல நபர்களினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து, சாராயத்தை விற்று தவறான வழியில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அரசாங்கமே நடைபெறுகிறது. இது நமது நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? எனவே எந்த சூழல் வந்தாலும் பாவத்தில் ஈடுபடுவது மிக பெரும் குற்றம் என்பதை உணர்ந்து தவறான வழியில் ஈடுபடுவதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.